எனக்கு விரக்தி இல்லை, விடாமுயற்சிதான். வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து விட வேண்டும் என்று ஒற்றை காலில் 10 ஆண்டுகள் சைக்கிள் ஓட்டி பயிற்சி எடுத்து உணவு டெலிவரி பண்ணா ஒரு கால் இல்லாம அது பெரிய வேலையா அப்படியே பெருசா பாராட்டி பொழுது தள்ளுறீங்க, அப்படிதானே? அப்படிதான் ஒரு சிலர் நினைப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். 5 வயசுல கால்ல மரம் விழுந்ததுனால ஒரு கால் புண்ணு அதிகமானதுனால ஒரு காலை சுத்தமா எடுத்துட்டாங்க. எடுத்தும் அவர் தன்னம்பிக்கையோட என்ன பண்ணிருக்காருன்னா போராடி இருக்காரு. இப்ப அவருக்கு 23 வயசு சுலைமான். இவரு 10 வருஷம் சைக்கிள் ஓட்ட ஒத்த காலால பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும், நம்மளை யாரும் பாவமா பார்க்க கூடாது அப்படின்னு தன்னம்பிக்கையோட போராடி இருக்காரு. கொஞ்சம் இந்த கால அகட்டின கொஞ்ச நாள்லயே 2வது ஒரு கொடுமை என்னன்னா, அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்துட்டா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அந்த காலோட 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்து சைக்கிள் தனியா ஓட்டணும்னு கத்துக்கிட்டு இன்னைக்கு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் தெரியுமா? நிறைய பெண்கள் என்கிட்ட, அக்கா நான் இருக்கலாமா சாகலாமான்னு தோணுது, அக்கா நான் நாளைக்கே சாக போறேன்க்கா, இப்ப என்கிட்ட பேசுங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கக்கா, அக்கா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குக்கா, அது போக ஆண் சிங்கங்களும், அக்கா இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குக்கா, எனக்கு இதுல இருந்து வெளில வர முடியலக்கா, வாழவே பிடிக்கலக்கா. இந்த பையனை பாருங்க, என்கிட்ட நிறைய பேர் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு 100-200 பேர் போன் பண்றீங்க, வாய்ஸ் ரெக்கார்டு போடுறீங்கல்ல. இவரை விட ஒரு பிரச்சனை உண்டா? ஒத்த காலால தன்னம்பிக்கையோட தன்மானத்தோட சுய கௌரவம் சுய மரியாதை முக்கியம், யார்ட்டையும் கையேந்து நிக்க கூடாது, பினான்சியலி இண்டிபெண்டா வாழணும் இந்த உலகத்துல. நம்ம சாப்பாடு நம்ம காசுல சாப்பிடணும். எல்லாருக்கும் கல்யாணத்தால பிரச்சனை, குழந்தையால பிரச்சனை, காமத்தால பிரச்சனை, உடம்புல வியாதி வர்றதுனால பிரச்சனை, அம்மா அப்பாவால பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, சமுதாயத்தால பிரச்சனை, அரசியல்வாதிகளால பிரச்சனை, போலீஸால பிரச்சனை, சொந்த வீடுல பிரச்சனை, சின்ன வயசுல கண்ணை இழந்துட்டேன், காலை இழந்துட்டேன், கையை இழந்துட்டேன், எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, இப்படி ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு சூழல்ல 1000 பிரச்சனைகளை சந்திக்கிற நீங்க, எங்கிட்ட அவ்வளவு குறைகளை சொல்ல வர நீங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த பையன் 23 வயசு, இந்த பையனுக்கு ஆசை இருக்காது, குழந்தை பெத்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், நம்மள ஒரு குறையோட பார்க்காம நிறையோட பார்க்கணும். ஒரு பெண் வந்தா இந்த காலத்துல பணக்காரன் அழகா இருக்கிறவன தான் தேடி போறாங்க, நம்மள தேடுவாங்களா இப்படி ஒரு காலகட்டத்துல? இந்த பையனுக்கு எல்லாம் ஒரு தாழ்வு மனப்பாடம், உள்ளுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கும், ஆசைகள் இருக்கும், ஆனாலும் வெளில காமிச்சுக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்வோம், சாகக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் மரணம் தீர்வல்ல. முதல்ல இந்த பையன் இந்த வீடியோ பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப், பெரிய விஷயம். காட் பிளஸ் யூ. கடவுள் எப்போதுமே உங்களுக்கு துணை இருக்கணும். அதை விட ஒரு பெரிய விஷயம், நிறைய பேர் திருடுறாங்க இங்க. செயின் பறிப்பு, செயின் ஸ்னாப்பிங். யாராவது கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா ரோட்ல வாக்கிங் போனாக்கா செயினா இருக்கிறாங்க. ஏன்னா செயின் விலை ஏறிட்டு 2 கை காலு இருந்துகிட்டே சோம்பேறித்தனமா குறுக்கு வழியில திருடி பொழைக்கிறாங்க. சோம்பேறித்தனமா அம்மா அப்பாவை அடிச்சு புடிங்கி தின்னுட்டு இருக்காங்க, பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி தின்னுட்டு இருக்காங்க, அக்கா தங்கச்சிட்ட புடிங்கி தின்னுட்டு இருக்காங்க. சோம்பேறித்தனம், திருடி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு காலே இல்ல, 5 வயசுல போயிடுச்சு, அம்மாவும் இல்ல, 10 வருஷம் சைக்கிள் ஓட்ட பழகி இருக்காங்க, ஒத்த காலால இன்னைக்கு ஃபுட் டெலிவரி. எவ்வளவு பெரிய விஷயம். போடுங்க ஒரு லைக்க.